ஒரு ராஜ்யம் ஒரு பட்டணத்தின் மேல போய் யுத்தம் செய்து அந்த பட்டணத்தினுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட ஃபோர்ட்ரஸை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இருக்கிற ஃபோர்ட்ரஸ் டேமேஜ் ஆயிரும். அந்த யுத்தத்துல திரும்ப அதை எடுத்து கட்டுவாங்க. கட்டும்போது தங்களுடைய ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் என்னவோ அதன்படி கட்டுவாங்க. அவர்களுடைய மிலிட்ரி பர்பஸஸை சர்வ் பண்றதுக்காக தான் அந்த அரண்களே கட்டுவாங்க. இப்ப நம்ம மனதுல இருக்கிற அரண்களை நம்ம நிர்மூலமாக்குகிறது மட்டுமல்ல, இனி சாத்தான் அந்த அரண்களின் மீது அதிகாரம் செலுத்த முடியாதபடிக்கு அந்த அரண்களை நாம் மறுபடியும் கட்ட வேண்டும். எப்படி கட்டுறது? இடிச்சு போட்ட பெருமையும், இடிச்சு போட்ட பயம், இடிச்சு போட்ட கோபம் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து கட்டுறதா? இல்ல. எதனாலே ரீப்ளேஸ் பண்ணோம்னா, தேவ பலன் உள்ள ஒரு கோட்டையாக அதை மாற்றணும். ஹல்லேலூயா. இடித்து போடுவதற்கு தேவ பலன் உள்ள ஆயுதங்கள் இருக்குது. ஆனா அதே நேரத்துல கட்டி எழுப்புவதற்கும் நாம் தேவ பலனை கொண்டு பலமுள்ள ஒரு கோட்டையை கட்டி எழுப்பினாதான் இனிமேல சாத்தான் என்ன செய்ய முடியாது, ஏன் சிந்தையை பிடிக்க முடியாது. இப்ப ஏன் சிந்தையில தேவனுடைய அரண் கட்டப்பட்டுருச்சு அப்படின்னா, அவன் மேலே யுத்தம் செய்யவும் அந்த யுத்தத்துல அவன் மேல் ஜெயம் எடுக்கவும் எனக்கு கூடும்.